But let's see from verse 12. It says, no man hath seen God at any time. If we love one another, God dwelleth in us, and his love is perfected in us. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். Why does it say like that? ஏன் இது இப்படி சொல்லுகிறது? No one has seen God at any time, but if we love one another, God dwells in us. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, ஆனால் நாம் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். Very simply it is saying, if you love one another, there is God. See, God is love. எளிமையா என்ன சொல்லுகிறது? ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருந்தால் அங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. God dwells in you. தேவன் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். Wherever love is, that is where you see God. அன்பை எங்கே காண்கிறீர்களோ அங்கே நீங்கள் தேவனை காண்கிறீர்கள். Then it says, hereby we know that we dwell in him and he in us, because he has given us of his spirit. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். And we have seen and do testify that the Father sent the Son to be the Savior of the world. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். Whosoever shall confess that Jesus is the Son of God, God dwelleth in him and he in God. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். And we have known and believed the love that God hath to us. தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். Do you know and have you believed the love that God has towards you? தேவன் உங்கள் மேல் வைத்திருக்க அன்பை நீங்கள் அறிந்து அதை விசுவாசித்திருக்கிறீர்களா? Here is a man writing saying, we know and we have believed the love that God has towards us. இந்த மனுஷன் எழுதி என்ன சொல்கிறார்? தேவன் எங்கள் மேல் வைத்திருக்க அன்பை நாங்கள் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். He that dwelleth in love dwelleth in God and God in him. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். Herein is love made perfect, that we may have boldness in the day of judgment, because as he is, so are we in this world. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். There is no fear in love. அன்பிலே பயம் இல்லை. But perfect love casts out fear. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Because fear has torment. பயமானது வேதனை உள்ளது. He that fears is not made perfect. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. You see, that's the problem. When a person fears, he is not mature in the understanding of love. பாருங்க, இதுதான் பிரச்சனையே. ஒருவன் பயப்படுகிறான் என்றால் அவன் அன்பிலே பூரணப்பட்டவன், தேறினவன் அல்ல. The man who's writing is one that understands that God loves him and believes that God loves him. இதை எழுதுகிறவர் தேவன் அவர் மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து அதை விசுவாசித்து இருக்கிறவர். Verse 16. 16வது வசனம். He says, we know and we believe that God loves us. என்ன சொல்கிறார்? தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். Do you know and do you believe? உங்களுக்கு தெரியுமா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? If you know and believe, then there is no place for fear. நீங்கள் அறிந்து விசுவாசிப்பீர்கள் என்றால் பிறகு பயத்துக்கு இடமே இல்லை. Know and believe that God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிந்து அதை விசுவாசிங்க. Set your thoughts right. உங்கள் எண்ணங்களை சீர்படுத்துங்க. Don't attribute all evil to God. எல்லா தீமைகளும் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லிடாதீங்க. When you say God, immediately think love. தேவன் என்று சொன்ன உடனே அன்பை எண்ணுங்கள். When you think God, immediately think there is no torment. தேவன் என்று சொன்ன உடனே வேதனை இல்லை என்று எண்ணுங்கள். Don't be living in torment and say this is God. வேதனையில வாழ்ந்து கொண்டு இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லாதீங்க. No, God doesn't give torment. கர்த்தர் வேதனைகளை எல்லாம் கொடுப்பதில்லை. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். And there is no torment in love. அன்பிலே வேதனை இல்லை. And get those thoughts right. அந்த எண்ணங்களை சரி செய்யுங்கள். And get the understanding to a mature level. உங்களுடைய அறிவை இன்னும் தேர்ச்சி அடைகிற நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். Then you will find there's no fear. பிறகு பார்ப்பீர்கள் பயமே இல்லாதிருப்பீர்கள். Because you know that God loves you. என்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். Many years ago, if somebody came and told me that God is the one that did this and God is the one that did that, about broke that person's leg and God did this to this person and destroyed that person, I would believe. பாருங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட வந்து கர்த்தர் அவர் கையை உடைச்சார், கர்த்தர் அவர் காலை உடைச்சார்னு ஏதாவது சொல்லியிருந்தா நிச்சயமா நம்பி இருப்பேன். But today I don't believe that. இன்னைக்கு அதெல்லாம் நம்புறது இல்ல. Because when I think God, I immediately think love. என்றால் தேவனை பற்றி நினைக்கும் போதே அன்பை தான் நினைக்கிறேன். God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். I'm not afraid of God. தேவனை கண்டு நான் பயப்படுவதில்லை. God is on my side. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். There is no fear. பயமே கிடையாது. Amen. Amen. There is no, when you are confused about whether God is doing the evil things,
and so on. That is when fear has a place. கர்த்தர் தான் அந்த தீமைகளை செய்கிறார் என்று அப்படிப்பட்ட குழப்பம்லாம் இருக்கும்போதுதான் அந்த பயம் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. Be assured of God's love. தேவனுடைய அன்பை குறித்த நிச்சயத்தோடு இருங்க. Hear teaching and meditate on the word of God to assure yourself of இப்படிப்பட்ட நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசங்கங்களை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து தியானியுங்கள். Amen. Amen. Be strong in that understanding. அந்த அறிவிலே உறுதியாயிருங்கள், பலமாயிருங்கள். No fear. பயமே Can வேண்டாம். be there. It's very difficult for fear to dwell in. அப்படி இருக்கும்போது பயம் உள்ளே வருது, அங்கே தங்கி இருப்பது ரொம்ப கஷ்டம். Amen. Amen. Let's all stand up நம்ம together. எல்லாரும் எழுந்து நிற்போம். Well, tomorrow night we have the New Year service. புது வருட ஆராதனை 10:30. இரவு 10:30 மணிக்கு. We have another one at 8 o'clock also. 1ஆம் தேதி காலையில 8 மணிக்கும் ஒரு ஆராதனை. Some of you might want to consider that. So, we have 2 services. இரண்டு ஆராதனைகள். I'm not saying everybody come for 2 services. எல்லாரும் ரெண்டு ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்ல வரல. இல்ல இல்ல. I'm just saying we have 2 services so that we can accommodate everybody. ரெண்டு ஆராதனை இருக்குன்னு சொல்லலாம். அப்பதான் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள முடியும். Amen. Amen. We'll try to make the best arrangements possible for tomorrow night so that we can all get in here and hear the word of God. அதுக்கு முடிந்த அளவுக்கு எல்லா வசதிகளையும் சிறப்பாய் செய்ய பார்க்கணும். அப்பதான் எல்லாரும் உள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியும். Amen. Amen. Let's lift up our hands and give thanks to God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Thank you, Jesus. Father God, in the name of Jesus, we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Father, we think of your great love today. தகப்பனே, உம்முடைய மாபெரும் அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் இன்றைக்கு. How amazing is your love. உம்முடைய அன்பு எவ்வளவு ஆச்சரியமானது ஆண்டவரே. I pray that people will soak in the understanding of God's love. தேவனுடைய அன்பிலே மக்கள் திளைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். That every thought and imagination that is contrary to this will be brought down. இதற்கு முரணாய் இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் கற்பனையும் கீழே தள்ளப்படட்டும். Every mind that thinks on the contrary, that God is the evil doer, those thoughts will be brought down. தீமைகளை செய்வதே தேவன் தான் என்று நினைக்கிறதே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒவ்வொரு மனதிலிருந்தும் நிர்மூலமாக்கப்படட்டும். Let that junk leave the mind. அந்த குப்பை அந்த மனதை விட்டு அகலட்டும் கர்த்தாவே. Let the truth begin to take its place. சத்தியம் தன்னுடைய இடத்திலே சத்தியம் அந்த மனதை ஆக்கிரமிக்கட்டும். That God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God loves us. தேவன் எங்களை நேசிக்கிறார். Love has given His own Son. அன்பு தன்னுடைய சொந்த குமாரனையே தந்திருக்கிறது. His own life. அவருடைய உயிரை தந்திருக்கிறது. His own blood has shed. அவருடைய சொந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. Help us to think of these things, O God. இந்த காரியங்களெல்லாம் எண்ணி பார்க்க உதவி செய்யும். And assure ourselves of the fact that God truly loves us. தேவன் மெய்யாகவே எங்களை நேசிக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வரட்டும். For you never do us any wrong. நீர் எங்களுக்கு ஒரு தீமையும் செய்வதே இல்லை ஆண்டவரே. You always do us good. எப்போதும் நன்மையை மட்டுமே செய்கிறீர். You are still a God who has been revealed through Jesus Christ, going about doing good everywhere. நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வெளிப்படுத்தி எல்லா இடத்திலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவராயிற்று. You are same today. இன்றைக்கு நீர் மாறாதவராய் not changed. நீர் மாறவே இல்லை ஆண்டவரே. You are the one that fills our mouths with goodness. எங்களுடைய வாயை நன்மையினால் நிரப்புகிற தேவன் நீர். Hallelujah. Hallelujah. We thank you because you crown us with goodness. நீர் நன்மையினால் எங்களை முடிசூட்டி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். And only goodness. நன்மையினால் மட்டும் ஆண்டவரே. This whole year you have crowned us with goodness. இந்த வருஷம் முழுவதும் நன்மையினால் எங்களை முடிசூட்டி விட்டீர். Thank you for in the coming year you never change. வரப்போகிற வருடத்தில் நீர் மாறாமல் அப்படியே இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Surely goodness and mercy shall follow us. மெய்யாகவே நன்மையும் கிருபையும் மட்டுமே எங்களை பின்தொடரும். All the days of our lives. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம். From day to day, from month to month and year to year. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் goodness and mercy of God shall follow us. தேவனுடைய நன்மையும் கிருபையும் மட்டுமே எங்களை தொடரும் ஆண்டவரே. We give you glory and honor and praise. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, the love of the Father, பிதாவின் அன்பு, the fellowship of the Holy Spirit, பரிசுத்தாவின் ஐக்கியம் abide with each and every one of us for now and forevermore. இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு தங்கியிருப்பதாக. Amen. Amen.